சல்ஃபர் கலக்காம ஓகே காஞ்சு வருதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் எல்லாமே. இன்னைக்கு தான் மாய்ஸ்சரைசர் சியா பட்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. முந்தி எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான். கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரி 1/2 லிட்டர்ல இருந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கிற டிஸ்பாட்ச்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டின்னுங்க. இது வந்து 15 kgs வரும். 16.5 லிட்டர்ஸ்ங்க. இது வந்து ஹோல்சேல் ரீட்டைல் யார் கேட்டாலும் என்ன குவாண்டிட்டில அவங்க கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் தரப்படும். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு கேட்டரிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்டால் போய்ட்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க பல்க் பர்ச்சேஸ்னா உங்களுக்கு ரேட் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். we are there. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா 10 லிட்டர்ல ஆரம்பிங்க. அப்படி வந்து அது வந்து பிக்கப் ஆகும். குவாலிட்டி வைஸ் நான் அஷூரன்ஸ் தரேன். உங்க கான்டாக்ட்ஸ் வச்சு நீங்க கான்டாக்ட் பேஸ் வச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அது வந்து பெருசா வரும். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து கடலை அரைச்சு கடலை புண்ணாக்குங்க. அது ஓகே ஓகே இது வந்து கடலை வந்து அரைச்சு கிரைண்ட் பண்ணி அரைச்சு வந்தத கேட்டல் ஃபீடு போறது, மாடுகளுக்கு எல்லாம் போறதுங்க தீவனம். இதுவும் நம்ம இதுல இருக்கு. இது வந்து தேங்காய் புண்ணாக்குங்க. ஓகே ஓகே வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து டைரக்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோங்க. ஃபார்ம்ல இருந்து டைரக்டா வர வச்சு ஆமாங்க. நம்மளே வந்து காய வச்சு நேச்சுரலா 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க. 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க. and 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ங்க. நம்ம டைரக்டா வந்து பிசினஸ் டு கன்சியூமர். இன் பிட்வீன் ஆளுங்க கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த ரேட்ஸ்ல வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பக்கா பெனிஃபிட் பண்ணி தந்துறலாம். டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குங்க கடலை எண்ணெய் பொறுத்த வரைக்கும். இதனால என்ன யூஸ்? அன்ரிஃபைன்ட் ஆயில் இது பண்றதுல என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து கொலஸ்ட்ரால் வரும். குட் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகும். மூட்டு வலி இருக்கிறவங்க இத ரெகுலரா கன்சம்ப்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி நீங்கும். கண்டிப்பா. ஒண்ணும் இல்லைங்க, ஜெனரேஷன் கேப். இப்ப இருக்கிற ஆளுங்க அந்த மூட்டு வலி ஆளுகளும் நம்ம அம்மாக்கும் பாட்டி ஜெனரேஷனுக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் கம்பேரிசன். 80 வயசுல நம்ம பாட்டினால பண்ண முடியாது, அம்மானால ஒரு 45-50ல பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா. சோ அந்த இதுதான் ஏன் ஃபேமிலி பர்சனலா வந்து அஃபெக்ட் ஆனதுனாலதான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். பொருள் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும், பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே எய்ம்ல தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுங்க. இப்ப லாபம் ஜாஸ்தி வேணும்னா என்ன வேணா பண்ணி சீக்கிரமா எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனா பொருள் தரமா கொடுக்கணும் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆனவனுக்கு பதில் சொல்லணும் ஒண்ணு. கண்டிப்பா. அதோட ஆயில் வந்து நிர்ணயிக்கிறது ஆயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க வந்து 200% நல்ல ஒரு குவாலிட்டியில கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரச்செக்கு ஆயிலுங்க. இவங்களே வந்து ஆயில் வந்து அதுக்கான மெட்டீரியல் எல்லாம் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா தயார் பண்ணி ஃபார்ம்ல இருந்து டைரக்டாவே எடுத்துட்டு வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆயில் தயாரிக்கிறாங்க. தம்பி ஃபர்ஸ்ட் வணக்கம் பண்ணிடலாம். வணக்கம். வெல்கம் டு எங்க சேனலுக்கு வரவேற்கிறோம் உங்களை. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சூப்பரான ஒரு பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளோட மரச்செக்கு ஆயில் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்லிருங்க. ஆக்சுவலி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கோம், ராமநாதபுரம் சைடுல இருக்கோம். இந்த ஃபீல்டுக்கு வந்து 10 இயர்ஸ் ஆச்சுங்க. 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சுங்க. சரிங்க. ப்ராப்பரா குவாலிட்டியா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி பெர்ஃபெக்ட்டா கொடுக்கறனாலதான் நம்ம வந்து இந்த இத்தனை வருஷம் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பிரான்ச்சஸ் டெவலப் ஆகுது. ஓகே ஓகே. எவ்வளவு பிரான்ச்சஸ் இருக்கு நமக்கு? 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க. 6 பிரான்ச்சஸ் இருக்குங்க. and 2 மேனுஃபேக்சரிங் யூனிட்ங்க நமக்கு. சரிங்க சரிங்க. எங்க இருக்குன்னு சொல்லிருங்க. ஆர்எஸ்புரம், ராமநாதபுரம், ஒண்டிபுதூர், அங்கேயும் அந்த ரீட்டைல் அவுட்லெட்ஸையும் வாங்கிக்கலாம். லொகேஷன் வந்து பின் பண்ணிடலாங்க. ஓகே ஓகே. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அங்க இருக்கீங்க அப்படின்னா நியர்பை அங்கே கூட வாங்கிக்கலாம். சரி, இப்ப நம்ம சேனல் பாக்குறாங்க, நிறைய லேடிஸ் பாக்குறாங்க, ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிசினஸ் ஆயில் பிசினஸ் எடுத்து பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். மினிமம் ஏதாவது மினிமம் வந்து ஒண்ணும் இல்லைங்க, 10 லிட்டர்ஸ்ல இருந்து ஆயில் சப்போர்ட்டுங்க. 10 லிட்டர் எடுத்து அழகா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஹெசிடேஷனா இருக்கும். நான் வீட்ல இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல, போகுமா, அந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். தைரியமா வாங்கலாம். தைரியமா நம்ம செல்ஃப் லைஃப் வந்து இது வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் இருக்குதுங்க. சோ அது 10 லிட்டர் வந்து அசால்ட்டா போயிடும். எடுக்கிறவங்க அவங்க கான்டாக்ட்ஸ் வச்சு வித்துட்டா இன்னும் வந்து மறுபடியும் எடுப்பாங்க. சரிங்க சரி. நம்ம என்னென்ன ஆயில்ஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வந்து கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், 3 எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. வெளியே இருக்கும் நமக்கும் ரேட் எப்படிங்க டிஃபரன்ஸ்? கண்டிப்பா மத்த ஆளுகளுக்கும் நம்மளுக்கும் என்னன்னா நம்ம வந்து டைரக்டா வந்து பிசினஸ் டு கன்சியூமர், இன் பிட்வீன் ஆளுங்க கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அந்த ரேட்ஸ்ல வந்து கன்சியூமர்ஸ்க்கு வந்து பக்கா பெனிஃபிட் பண்ணி தந்துடலாம். சரிங்க சரிங்க. இப்ப ரேட் சொன்னா இதை வந்து நீங்க அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதே ரேட்டுக்கு கேட்பீங்க. உண்மையா உங்களுக்கு ரேட் பிரைஸ் டீடைல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரால்ல போயிட்டு நம்பரை ஜஸ்ட் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா போதும். சரி, இப்ப நிறைய வந்து கலப்படம் அதெல்லாம் பண்றாங்க. நம்மளோட ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாவே தெரியுது, நல்ல ஒரு திக்கா இருக்கு.
அதுலயே நம்ம வந்து ஒரிஜினாலிட்டியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆமாங்க. அத பத்தி நீங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஒன்னாவது வந்து டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குங்க கடல் எண்ணெய் பொறுத்த வரைக்கும். இதனால என்ன யூஸ்? அன்ரிஃபைன்ட் ஆயில். இது அன்ரிஃபைன்ட் ஆயில்ங்க. சிக்கன் எண்ணெயிலே அன்ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்றதுல என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கொலஸ்ட்ரால் வரும், குட் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகும். மூட்டு வலி இருக்கிறவங்க இதை ரெகுலரா கன்சம்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி நீங்கும் கண்டிப்பா. முதல்ல ஒண்ணும் இல்லைங்க, ஜெனரேஷன் கேப். இப்ப இருக்கிற ஆளுங்க இந்த மூட்டு வலி ஆளுகளும் நம்ம அம்மாக்கும் பாட்டி ஜெனரேஷனுக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் கம்பாரிசன். 80 வயசுல நம்ம பாட்டினால பண்ண முடியாது, அம்மானால ஒரு 45-50ல பண்ண முடிய மாட்டேங்குது. கண்டிப்பா. சோ அந்த இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா அவங்க வந்து உணவே மருந்து சாப்பாடு அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஆயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணும் போது, நம்ம சமையல்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்பையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். எப்படிங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து சர்டிஃபை, எல்லாமே சர்டிஃபைடு? நம்மளது வந்து எல்லாமே ஆர்கானிக் சர்டிஃபைடுங்க. சரிங்க. அண்ட் ஃபுட் லைசென்ஸ் இருக்குதுங்க. எல்லா சர்டிஃபிகேஷன் எல்லாம் சர்டிஃபைடுங்க. ஓகே. நம்ம கோயம்புத்தூரா இருந்தீங்கன்னா டைரக்டா வரலாம். நீங்க ஆன்லைன் த்ரூ புக் பண்றீங்க அப்படின்னா எப்படிங்க கொரியர் பண்ணுவீங்க? ஆக்சுவலி கோயம்புத்தூருக்குள்ள நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம். ஃப்ரீ டெலிவரி கோயம்புத்தூர் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூருக்குள்ள சிட்டி லிமிட்டுக்குள்ள ஃப்ரீ டெலிவரிங்க. ஓகே. வெளியூர் போகும்போது ஒரு சின்ன டெலிவரி சார்ஜஸ் இருக்கும். அண்ட் வந்து பல்க் ஆர்டர்ஸ் வந்து பார்சல் சார்ஜஸ் சின்னதா இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. நீங்க வந்து வெளியூரா இருக்கீங்கன்னா கூட அழகா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டிஸ் வைக்கிறீங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு கேட்டரிங் ஆர்டர்ஸ் வருதுனாலும் தாராளமா எடுத்து பண்ணி பல்க் குவான்டிட்டில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேன் இந்தியா வந்து நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, தெலுங்கானா, ஹைதராபாத், குர்னூல், பெங்களூர், மைசூருங்க, அப்புறம் வந்து அந்த கவுஹாத்தி வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் நீங்க சப்ளை பண்ணிட்டு இருக்குங்க. நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ட் ஹோல்சேலர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்க நம்ம பிராண்ட்லயும் பண்றவங்க இருக்காங்க. அவங்க பிராண்ட்ல ஆசைப்படுறவங்க அவங்க பண்ணணும்னாலும் அதுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி தரேங்க. ஓகே ஓகே. இதுல வந்து நீங்க சமைக்கும் போது 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்றாங்க, வெளியில வந்து ஆயில்னா இதுல 1 ஸ்பூன் ஆட் பண்ணாவே போதும். ஏன்னா அந்த அளவு உங்களுக்கு திக்னஸ் இருக்குங்க. இது வந்து எல்லாம் வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் என்ன பிம்பம்னா மரச்செக்கெண்ணெய் வந்து காஸ்ட்லி, செக்கெண்ணெய் வந்து காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது வந்து 1 டீஸ்பூன், அது வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்றதுக்கு இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா இது வந்து டென்சிட்டி ஜாஸ்தி. இப்போ நெய்யுக்கும் எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நெய் வந்து டென்சிட்டி, சோ அந்த இது பண்ணா போதும். ஓகே சரிங்க சார். ஏதாவது ஒரு ரேட் மட்டும் சொல்லிருங்க, எங்க மக்கள் கேட்பாங்க கண்டிப்பா. ஆக்சுவலி என்னன்னா வந்து ரீட்டைல் ரேட்ஸ் வந்து எல்லாம் போர்டு ரேட் தாங்க. டெய்லி வந்து ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்குங்க. 10 ரூபீஸ் மேல போகும், கீழே வரும். அண்ட் வந்துட்டு சீசனல் இப்பெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து பீக் சீசன்ல இருக்கு. கண்டிப்பா. சோ ஒரு தேங்காவே வாங்க போனா 5 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் வந்து 70 ரூபாய் இன்னைக்கு போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு அட் பிரசன்ட் மார்க்கெட் இன்னைக்கு என்னங்க, ஜனவரி 3 2025 இன்னைக்கு வந்து 70 ரூபாய் போயிட்டு இருக்கு ஒரு காய். இதுவே வந்து ஒரு வருஷம் கழிச்சிட்டு வேற மாதிரி வரும். 10 ரூபாய்க்கு கூட அந்த காய் வரலாம். சோ அந்த ரேட் டிஃபரன்ஸ் தான். பிரைஸ் டீடைல் வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அன்னைக்கு என்ன டேட் பிரைஸோ அது வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்க. கண்டிப்பா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. புக் பண்றவங்க ஸ்கால்ல போயிட்டு நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆட்டி இப்பதான் வந்து எடுத்துருக்காங்க. உங்களுக்கு செம ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே ராவாவே இருக்கு. இதுவும் சரி, உங்களுக்கு கடலைன்னா சரி, அப்படியே அந்த கடலையோட வாசம், அந்த தேங்காயோட வாசம் வந்து அப்படியே வருது உங்களுக்கு. இப்ப சமைக்கும் போது அந்த ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரியா வந்து சமைக்கும் போது அந்த ஃபிளேவர்ஸ் கம்பல்சரியா வருங்க உங்களுக்கு. நீங்க வந்து இது வந்து லேடிஸ் ஒன் டைம் வீட்ல யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ரெகுலரா இந்த எண்ணெய் தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஃபிளேவரும் சரி பக்காவா இருக்கும். ஏன்னா உண்மையான பொருளுக்கு என்னைக்குமே மதிப்பு அதிகம், விலையும் கம்மி தாங்க. கண்டிப்பா வந்து புக் பண்ணுங்க. இப்பவே நம்ம ஸ்கால்ல போயிட்டு நம்பரை வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கேட்டரிங் ஆர்டர்ஸ், எல்லா ஆர்டர்ஸ்க்குமே வந்து நீங்க அவரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆர்கானா ஆயில் மில் ஃபார்ம்ல இன்னைக்கு கோகனட்ஸ் சோலார் ட்ரையர்ல எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாம நம்ம காய வைக்கிறோம். இந்த காய வச்ச கொப்பரையை எடுத்துட்டு நம்ம கோல்ட் பிரஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்றோம். இந்த கொப்பரையை நம்ம வந்து தரம் பிரித்து நம்ம செக்கில் பியூராக நம்ம ஆட்டி நம்ம இந்தியா ஃபுல்லாக ஷிப்பிங்கும் பண்ணுறோம். கோயம்புத்தூர் ஃபுல்லாக 1 டே டெலிவரியும் பண்ணுறோம். நம்மள்கிட்ட கோயம்புத்தூருக்குள்ளே
சிஓடி ஆப்ஷன்ஸ், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் பண்ண பியூர் அண்ட் அன்ஃபில்டர்ட் ஆயில் ஆர்டர் பண்ண கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் செக். சொல்லுங்கண்ணா, இது தேங்காய் எண்ணெய் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்கக்கா, நம்ம வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. எந்த விதமான அடல்ட்ரேஷனோ கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாம பியூர் கோகோனட்ல இருந்து ஆயில், அன்ஃபில்டர்ட் ஆயில் நம்ம வந்து கோல்ட் பிரஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. எண்ணெய் வந்து பக்காவா இருக்கும். குவாலிட்டி 100 இல்ல 200% வந்து 200% நல்லா இருக்கும். 200%ங்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. காஞ்ச தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து சல்ஃபர் கலக்காம காஞ்சு வர்றதுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஹேர் ஆயில், சமையல் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். மல்டி பர்பஸ்ங்க. கோகனட் ஆயில் பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ். ஓகே ஓகே. ஏசியன் டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இததான் மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு தான் மாய்ஸ்சரைசர், சியா பட்டர் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. முந்தி எல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் தான். மல்டி பர்பஸ்ங்க தேங்காய் எண்ணெய். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தலைக்கு ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அண்ட் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு எல்லாமே வந்து பக்காவா யூஸ் ஆகுங்க. பாருங்க, அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு வந்துரும். டின் கணக்கா வேணாலும் வாங்கிக்கலாம், லிட்டர் கணக்கா வேணாலும் வாங்கிக்கலாம்க்கா. வெளியூர் பேன் இந்தியா சப்ளை ஓடிட்டு இருக்கு நம்மள்ட்ட. அதனால வந்துட்டு ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா காஸ்ட். கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டெலிவரி. சரி, ஓகே. அமௌண்ட் ஏதாவது மினிமம் பர்ச்சேஸ் பண்ணனும் இருக்குங்களா? இல்ல, ½ லிட்டர்ல இருந்து ஃப்ரீ டெலிவரி. ஓகே. வெளியூர் மட்டும், அபார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் மட்டும் ஒரு சின்ன வந்து சார்ஜஸ் இருக்கும். ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும். ஓகே ஓகே. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் வந்து கடலை அரைச்சு, கடலை புண்ணாக்குங்க. அது ஓகே ஓகே. இது வந்து கடலை வந்து அரைச்சு கிரைண்ட் பண்ணி அரைச்சு வந்தத கேட்டல் ஃபீடு போறது, மாடுகளுக்கு எல்லாம் போறதுங்க, தீவனங்க. இதுவும் நம்ம வந்து நம்ம இதுல இருக்கு. இது வந்து தேங்காய் புண்ணாக்குங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் ஃபுல்லா நம்ம வந்து நம்ம ஃபார்ம்ல இருந்து டைரக்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோங்க. ஃபார்ம்ல இருந்து டைரக்டா வர வச்சு. ஆமாங்க, நம்மளே வந்து காய வச்சு நேச்சுரலா. என்னன்னா காய வைக்கும் போது சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. அத வந்து என்னன்னா லேபர் காஸ்ட் கட் டவுன் பண்றதுக்கு வேண்டி இவங்க வந்து சல்ஃபர் புகை போட்டு சீக்கிரம் காய வைக்கிறதுக்கு வேண்டி அது பண்ணுவாங்க. நம்ம வந்து என்னன்னா குவாலிட்டி வைஸ் பக்காவா கொடுக்கணும்ன்றதுக்காக நம்மளே ட்ரை பண்ணி நம்ம வந்துட்டு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி டைம் லிமிட் ஆகுங்க, டைம் ஃப்ரேம் ஆகுங்க. இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, டிஸ்பாட்ச்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டின்னுங்க. இது வந்து 15 kgs வரும். 16.5 லிட்டர்ஸ்ங்க. ஓகே ஓகே. இது வந்து 15 kgs. இது வந்து 15 kgs டின்னுங்க. ஓகே ஓகே. இது வந்து ஹோல்சேல், ரீட்டைல் யார் கேட்டாலும், என்ன குவான்டிட்டில அவங்க கேட்டாலும், எவ்வளவு கேட்டாலும் தரப்படும். நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு கேட்டரிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட இவங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். ஸ்டால் ஆப்பரேட்டர் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க பல்க் பர்ச்சேஸ்னா உங்களுக்கு ரேட் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஹோம் மேக்கர் லேடிஸ் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம், we are there, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கண்டிப்பா சார். நிறைய பேர் வந்து சும்மா நம்ம சேனல்ல பார்த்துட்டு நான் சும்மா தான் இருக்கேன்க்கா அப்படின்னா கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆயில் பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் சரி இருக்கு, அது எல்லாமே தேவையில்லை. ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 லிட்டர்ல ஆரம்பிங்க. அப்படி வந்து அது வந்து பிக்கப் ஆகும். குவாலிட்டி வைஸ் நான் அஷூரன்ஸ் தரேன். உங்க கான்டாக்ட்ஸ் வச்சு, நீங்க கான்டாக்ட் பேஸ் வச்சு சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க, அது வந்து பெருசா வரும். கண்டிப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம். கடல்ல எல்லாம் இது பண்றீங்க? ஆமாங்க, கடலை வந்துட்டு இதெல்லாம் வந்து நாட்டு பருப்புங்க. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டிலே இது விளையிற பருப்புங்க. இது எல்லாமே வந்து இதெல்லாமே ஸ்டாக் உங்களுக்கு குடோன்ல நிறைய வந்து குடோன் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எடுக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. ஓகே ஓகே ஓகே. இது அப்படியே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா? இது அப்படியே வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம அன்ஃபில்டர்டா பாட்டில்ல புடிச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே தம்பி, இப்படி ஆர்கானிக்கா கொடுக்கணும் அப்படினு உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? எப்படி இத ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி என்னன்னா வந்து இந்த மெயின் வந்து இந்த பிசினஸ்க்குள்ள வந்தது காரணமே வந்து நம்ம வந்து ஃபுட்டால ஏன் ஃபேமிலி பர்சனலா வந்து அஃபெக்ட் ஆனதுனால தான் வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். பொருள் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும், பெர்ஃபெக்ட்டா வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரே எய்ம்ல தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணதுங்க. இப்ப லாபம் ஜாஸ்தி வேணும்னா என்ன வேணா பண்ணி சீக்கிரமா எல்லாத்தையும் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனா பொருள் தரமா கொடுக்கணும் ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஆண்டவனுக்கு பதில் சொல்லணும்னு ஒண்ணு. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப வந்து ஒருத்தரோட ஆயில் வந்து நிர்ணயிக்கிறது ஆயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க வந்து 200% நல்ல ஒரு குவாலிட்டியில குடுக்குறீங்க இல்லையா? ஆமா ஆமாங்க, நீங்க சொன்ன வாக்கியம் வந்து பர்ஃபெக்ட்டான மேட்ச் ஆகுங்க. உண்மை அதுதான். என்னன்னா வந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
இப்ப யாரும் வந்து அந்த அந்த உணவை வந்து ப்ராப்பரா வந்து கன்சியூம் பண்ணாதனாலதான் இத்தனை ஹாஸ்பிட்டல்ஸே வந்திருக்குதுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஏன்னா கண்ட ஆயில சாப்பிட்டியா பொரிச்சது அப்படிதான் கேட்பாங்க. நம்ம வீட்டுல நம்மளோட கைப்பட நம்ம வந்து சமைச்சு சாப்பிடறக்கும் வெளியே சாப்பிடறக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது. தாராளமா என்ன ஆக்சுவலி வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா அன்ரிஃபைன்டுனால வந்துட்டு உங்களுக்கு வந்து எத்தனை தடவை நீங்க ஓரளவுக்கு பாயிலிங் டெம்பரேச்சர் தாண்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் ஆட் ஆகுது. ஆனா கம்பேரிட்டிவ்லி அது வேற சினாரியோவே வேற மாதிரி ஆயிரும். சில வெளியெல்லாம் கடைகள்ல நீங்க வந்து வறுக்கும் போது பாத்தீங்கன்னா கருப்பாயிரும் எண்ணெயே, திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. அளவா நம்ம வீட்டளவுக்கு நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கு அதெல்லாம் வந்து அதிகமா சூடு பண்ண எண்ணெயா மறுபடியும் சூடு பண்ணாதீங்க. அது போக ஒரு ஆர்கானிக்கா நீங்க ஒரு ஆயில் வந்து மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பயே இந்த ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாமே விட்டுட்டு கண்டிப்பா இந்த மாதிரி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் அந்த மாதிரி மாறுங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலும் மக்களுக்கு நல்ல விதமா அதை வந்து கொண்டு போகணும். ஒரு ஃபுட் பண்றீங்க அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி வச்சாலும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஆயில்ல சமைச்சு கொடுங்க. கண்டிப்பா அதுக்கு இந்த ஷாப் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய கேட்டரிங் ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. கேட்டரிங் ஆர்டர்ஸ், ஹோட்டல் ஆர்டர்ஸ் பிளஸ் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சப்ளை பண்ணிடலாம். ஒரு ஹாஸ்டல்ஸ்னா வந்து நம்ம வண்டியில எல்லாமே போய் டெலிவரியும் பண்ணிடலாம். அண்ட் வந்து இப்போ சின்ன பட்டிங் என்டர்பிரனர்ஸ் யாராவது வந்துட்டு இப்போ எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு சின்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களுக்கும் வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி தரோம். கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ டோர் டெலிவரி. அண்ட் அபார்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருக்கிறவங்க சின்ன சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆன் ஆகும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே, கண்டிப்பா தம்பிகிட்ட வாங்குங்க. பிரைஸ் சொல்லல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து நாளுக்கு நாள் ஃபிளக்சுவேஷன் ஆயிட்டே இருக்கும். நீங்க வந்து அதே பிரைஸ் தான் வேணும். அது என்னமோ கரெக்ட் தாங்க. ஒரு ஹோல்சேலா டின்னா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே பிரைஸ் வந்து அக்கார்டிங் டு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ங்க. இன்னைக்கு வந்து ஹைக்கா இருக்கலாம், நாளைக்கு வந்து கம்மியா இருக்கலாம். கம்மியா இருக்க ஹைக் ஆகும் போது மட்டும் நீங்க ஏத்திக்குவீங்க, கம்மியாகும் போது நீங்க கம்மியாக மாட்டீங்க. அப்படி கிடையாதுங்க. கம்மியாகும் போது கம்மி பண்ணாதான் ஏன் வியாபாரம் ஓடும். கண்டிப்பா. அதனால வந்து தம்பி கிட்ட வாங்குங்க. எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. கஸ்டமர் சர்வீஸும் சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க இந்த மாதிரி கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் இல்லையா? நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையானது என்னங்களா இந்த மாதிரி கூட நம்ம வாங்கலாம். 5 லிட்டர் ஸ்கேனும் நம்மள்ட்ட ரெகுலரா வந்துருங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு 6 மெம்பர்ஸ் ஃபேமிலிக்கு இல்ல பொரிக்கிறது இந்த மாதிரி நிறைய பண்ணாங்கன்னா வரும். அவங்கவுங்க சிக்கனமா எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு லிமிட் பொறுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட கண்டிப்பா ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.